பீகார் தேர்தல்ல மகாபந்தன் கூட்டணிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியிலிருந்து அவங்க எப்படி மீள போறாங்க? அதுலயும் குறிப்பா ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய எதிர்காலம் அந்த மாநிலத்துல என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்பி இருந்த சூழல்ல லாலு குடும்பத்துல இப்ப ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பிரளயம் தான் பீகார்ல பேசு பொருளா மாறியிருக்கு. அவருடைய மூத்த மகன் தேஜ் என்டிஏ கூட்டணிக்கு தார்மீக ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னதும் அவங்களுடைய மகள்கள் பூர்வீக வீட்டிலிருந்து வெளியேறி தேஜஸ்வி மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தா இப்ப பீகார்ல பேசு பொருளா மாறி மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த தேர்தல் முடிவு லாலு குடும்பத்துல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். பீகாருடைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பீகாரை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவாலையும் உற்று கவனிக்கப்பட்ட ஒரு தேர்தலா இருந்தது. எஸ்ஐஆர் மீதான குற்றச்சாட்டுகள் 10,000 ரூபாய் கொடுத்தது அப்படின்னு என்னதான் என்டிஏ கூட்டணிக்கான வெற்றிக்கு இதெல்லாம் தான் காரணம்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வச்சாலும் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே பீகார்ல இடமில்லை, எல்லாமே ப்ரோ இன்கம்பன்சி தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுதான் நிதிஷ் மீண்டும் ஆட்சியை தக்க வச்சிருக்கிறாருன்னு என்டிஏ கூட்டணி தரப்புல சொல்லப்பட்டது. 20ஆம் தேதி மீண்டும் பீகாருடைய முதல்வராக நிதிஷ்குமார் பதவி ஏற்க இருக்காரு. இதற்கிடையில பீகாருடைய மிக முக்கியமான இன்னொரு முகமா பார்க்கப்படுற லாலு பிரசாத் யாதவுடைய குடும்பம் இப்போ சுக்குநூறா புலந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாலுவுக்கு மொத்தமா 4 மகள்கள், 2 மகன். தேஜஸ்வி யாதவ் தலைமையில தான் 2015 இருந்து ஆர்ஜேடி பீகார்ல தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த முறை 73 தொகுதிகளை வெற்றி பெற்று தேஜஸ்வி தனிப்பெரும் கட்சியா இருந்த சூழல்ல இப்போ 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மட்டும்தான் ஆர்ஜேடியால கைப்பற்ற முடிஞ்சது. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த குடும்பத்துல இது மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கு. தேர்தல் முடிவுகள் வந்த மறுநாளே தேஜஸ்வியுடைய சகோதரி ரோஹிணி அரசியலை விட்டு வெளியேறதா அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று அழுது மிகப்பெரிய அளவுல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பல முன் வச்சுட்டு அவங்க பூர்வீக வீடா இருக்கக்கூடிய பாட்னால இருந்து வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன காரணம் என்னன்னு கேட்டதுக்கு இதெல்லாமே தேஜஸ்வி கிட்டையும் அவங்களுடைய மனைவி கிட்டையும் நீங்க கேள்விகளை முன்வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேஜஸ்வியுடைய ஆலோசகர்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. சஞ்சய் மாதிரியான ஆட்கள் தான் வெளியேற்றினாங்க, வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் ரோஹிணி முன் வச்சிருக்காங்க. என்ன செருப்பு கழட்டி அடிக்கிறதுக்கு தேஜஸ்வி வந்தாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தேஜஸ்வி மேல ரோஹிணி முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய அப்பாவுக்கு சிறுநீரகத்தை கொடுத்தேன், ஆனா இப்போ என்னுடைய அழுக்கு சிறுநீரகத்தை தன்னுடைய அப்பாவுக்கு கொடுத்துட்டுதா தேஜஸ்வி என் மேல விமர்சனத்தை முன்வைக்கிறாரு, இதெல்லாம் யாரு செய்வா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா 2024 டிசம்பர்ல ரோஹிணி அவர்கள் அவங்களுடைய அப்பா லாலு பிரசாத் யாதவுக்கு ஒரு கிட்னியை கொடுத்தாங்க. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அது எல்லாத்தையுமே முன் வச்சிருக்காங்க. நான் அந்த கிட்னியை கொடுத்ததுக்கு நான் காசு வாங்கினதாவும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு டிக்கெட் வாங்கினதாலாம் பல விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் என் மேல வைக்கிறாங்க. இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா உங்களாலலாம்? அப்ப நான் கிட்னி கொடுக்கலன்னா சொல்றாங்க. இந்த மாதிரியான பல பொய் குற்றச்சாட்டுகள், பொய் அவதூறுகள் என் மேல பரப்பப்படுது. நான் பெண்கள் எல்லாருக்கும் ஒன்னே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்கணும்னு விரும்புறேன். திருமணம் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய புகுந்த வீடு, உங்களுடைய மாமனார் மாமியார் கணவர்னு நீங்க அந்த குடும்பத்தை மட்டும் பாருங்க. உங்களுடைய தாய் வீட்டுல, நீங்க பிறந்த வீட்டுல சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கட்டும். அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க குடும்பத்தை மட்டும் பாருங்க, நானும் நீ ஏன் குடும்பத்தை மட்டும் தான் பார்க்க போறேன் அப்படின்னு ரோஹிணி பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. இது பீகார்ல மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ரோஹிணி இல்லாம மற்ற 3 சகோதரிகளான ராஜலட்சுமி, ராகினி மற்றும் சாந்தா இவங்களுமே பீகார்ல பாட்னால இருக்கக்கூடிய பூர்வீக வீட்டை விட்டு வெளியேறிட்டதா சொல்லப்படுது. மொத்தமா 4 சகோதரிகளும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு லாலு பிரசாத் யாதவுடைய மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவும் கட்சியில இருந்தும் குடும்பத்தில இருந்தும் விலக்கி வைக்கப்படுறதா லாலு பிரசாத் யாதவே அறிவிச்சிருந்தாரு. அவருடைய நடவடிக்கைகளுக்காக ஒரு மிகப்பெரிய அறிக்கை எல்லாமே வெளிவந்திருந்தது. அதற்கு பிறகாக அவர் ஜனசக்தி ஜனதா தளம் அப்படின்னு இப்போ நடந்த தேர்தலில் புதுசா ஒரு கட்சியை உருவாக்கி 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அவரும் போட்டியிட்டாரு. அவர் போட்டியிட்ட தொகுதிகள் உட்பட எல்லாத்துலயுமே தோல்வியை தான் அவங்க தழுவ முடிஞ்சது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த சகோதரிகளோட குற்றச்சாட்டுக்கு தேஜும் பதில் சொல்லியிருக்காரு. என்ன புறக்கணிச்சதையோ என்ன வெளியில அனுப்புனதையோ நான் ஏத்துக்குவேன், எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய சகோதரிகளுக்கு நேர்ந்த இந்த ஒரு விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேஜ் இது
குறித்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. எதிர்கட்சிகள் மற்றவர்களுமே வந்து இதுக்கு லாலு பதில் சொல்லணும், லாலு வந்து வாய் திறக்கணும், இதுக்கான எல்லாத்துக்குமான பதில்களை வந்து லாலு தான் கொடுக்கணும், லாலு பிரசாத் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. தேஜஸ்வி யாதவ் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு விஷயங்களும் வெளிவரல, மௌனமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேஜஸ்வியை தவிர உடன் பிறந்த 5 பேர்கள், ஒரு சகோதரர் மற்றும் 4 சகோதரிகள் உட்பட எல்லாருமே வந்து குடும்பத்திலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. ரோஹிணி சொல்லும்பொழுது தேஜஸ்வி மட்டும்தான் எனக்கு வந்து எதிரானிக்கிறாரு, மற்றபடி என்னுடைய அப்பா அம்மாவோ சகோதரிகளோ எல்லாருமே எனக்காக அழுதாங்க, எல்லாருமே என் கூட நின்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு ஏன் இப்படி ஆணுச்சு, எதனால தோல்வி அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வச்சதுனாலையும் அதனால ஏற்பட்ட தகராறாலையும் தான் வந்து இந்த ஒரு நிலைக்கு வந்து லாலு குடும்பம் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் அந்த அரசியல் வட்டாரத்திலிருந்து தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. இதற்கு இடையில தேஜ் பிரதாப் யாதவ் வந்து தேர்தலுக்கு பிறகான தோல்வி குறித்து ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருந்திருக்குது. அதுக்கு பிறகாக மீடியாவை சந்திக்கிறப்போ என்டிஏ கூட்டணிக்கு தார்மீக ஆதரவு தெரிவிக்கிறதா வந்து தேஜ் பிரதாப் யாதவ் கட்சி தரப்புல, அதாவது ஜனசக்தி ஜனதா தளம் தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஆர்ஜேடியில லாலு பிரசாத் யாதவுடைய மூத்த மகன் தேஜ் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா அங்க மாறி இருக்கு. இப்படி இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது லாலு குடும்பத்தையே சுக்குநூறா சதிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தோல்விக்கான குற்றச்சாட்டுகளாகவும் அடுக்கிறது தேஜஸ்வி தான் பெரும்பாலும். இவங்க என்னதான் எஸ்ஐஆர் குற்றச்சாட்டுகள் அது இல்லாம 10,000 ரூபாய்னு சொன்னாலும் தேஜஸ்வி 2020 அளவுக்கு இந்த தேர்தலில் உழைக்கல. 200க்கும் மேற்பட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் பரப்புரை கூட்டங்கள்லாம் மேற்கொண்ட தேஜஸ்வி இந்த முறை 100 கிட்ட தான் வந்து பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம வானிலைகளை காரணம் காட்டி ஹெலிகாப்டர் போக முடியலங்கிறதுனால நிறைய கூட்டங்களை வந்து புறக்கணிச்சிருந்தாரு. அதற்கெல்லாம் சாலை வழியா போயிருந்திருக்கணும். 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரே அந்த மாதிரியான பயணங்களை மேற்கொண்டு போனப்போ ஏன் தேஜஸ்வி இதெல்லாம் தவிர்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய தோல்விக்கான காரணமா சொல்லப்படுறது கூட்டணி கட்டமைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிழை இழைச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சதா இருக்கட்டும், சீட்டு பேரங்கள் தொடர்ந்து போனதா இருக்கட்டும், ஒரே கூட்டணிக்குள்ள இருந்துட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் ஆர்ஜேடியும் சில தொகுதிகளில் நேருக்கு நேராக போட்டி போட்டதா இருக்கட்டும், முக்கியமா ஏஐஎம்ஐஎம் வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்துக்காம அவர் தனியா போட்டிக்கிட்டது நிறைய தொகுதிகளில் வந்து இவங்களுடைய தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. ஜேஎம்எம், ஏஐஎம்ஐஎம் இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் எல்லாரையுமே சேர்த்திருந்து என்டிஏக்கு எதிராக ஒரு பலமான எதிர்கட்சி கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு ஆர்ஜேடியும் தேஜஸ்வியும் வந்து தவறிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய காரணமாகவும் வந்து முன்வைக்கப்படுது. அதனாலதான் இஸ்லாமிய ஓட்டுகள் வந்து இந்த முறை ஆர்ஜேடிக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவ்வளவு பிழைகள் இழைச்ச தேஜஸ்வி மேல குடும்பத்தில் இருக்கிறவங்க நெருக்கமானவர்களுக்கு எந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த கேள்வியுடைய விளைவாதான் இப்போ உடன் பிறந்த சகோதரிகளையே வீட்டை விட்டு திறத்துற அளவுக்கு வந்து தேஜஸ்வியுடைய அதிகாரம் அப்படிங்கிறது தலை தூக்கிருச்சு அப்படிங்கிற விமர்சனங்களும் பீகார் வட்டாரத்திலையும் அரசியல் வட்டாரத்திலையும் முன்வைக்கப்படுது. மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக பீகாரை தாண்டி இந்தியா முழுக்க பார்க்கப்படுற லாலு பிரசாத் யாதவ் இதற்கு இந்த மாதிரியான பதில்களை கொடுக்க போறாரு. அவருடைய குடும்ப பிரச்சனைகளை தாண்டி அரசியல் ரீதியாகவும் ஆர்ஜேடியை அடுத்த நிலைமைக்கு எப்படி கொண்டு போக போறாரு, அதற்கான முன்னெடுப்புகள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.